ஷலோம் அலைக்கம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு பாடுற அந்த பாட்டுக்கும் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற எபிரேய வார்த்தைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எங்களோட சேர்ந்து பாடுங்க. இப்போ இந்த பாட்டிலேருந்து என்ன வார்த்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரைட். ஸோ அந்த முதலாவதாக பாடம்ல ஆபிராம் ஆபிரஹாமாய் மாறிடலாம். இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். முக்கியமாக இந்த நாட்களில் நம்ம செய்கிற தியானங்கள் எல்லாம் லெந்து கால தியானங்கள், ரைட்? லென்டன் டேஸ் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இது ஒரு ஸ்ப்ரிங் சீசன், இலையுதிர் காலத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த காலங்கள் நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறப்ப நீங்கள் பார்த்துருக்க முடியும். எப்படி அநேகமாய் இலைகள், பழைய இலைகள் எல்லாம் முதிர்ந்து புதிய இலைகள் முளைக்கின்ற ஒரு காலமாக தான் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு லென்த் சீசனில் ஆண்டவராய கர்த்தர் இந்த நாட்களை நாம் அதிகமாய் சிலுவைகளை குறித்து தியானிக்கும் பொழுது, ஆண்டவரை குறித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய பழைய அடையாளத்தை மாற்றி அவர் புதிய அடையாளத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்டவராய கர்த்தர் இங்கே ஆபிரகாமை அழைத்து சொல்கிறார் பாருங்களேன். 5வது வசனத்தில், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரஹாம் எனப்படும். இதில் ஒரு வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ரைட். நீங்கள் இதை ஏற்கனவே வாசித்திருப்பீங்க, நிறைய முறை இந்த வேதத்தின் பகுதியில் நீங்கள் வாசித்து தியானித்திருப்பீங்க. ஆபிராம் ஆபிரஹாம் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் அடையாளமாக இருக்குது, கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஆபிரஹாம்னா ஓரளவு நீங்கள் நிறைய பேருக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும், ரைட்? அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறான், அதனால ஆண்டவர் அவனை ஆபிரஹாம் என்று அழைக்கிறார். அப்போ ஆபிராம் என்றால் என்ன அர்த்தம்? ஆபிராம் என்றால் அது 2 எபிரேய வார்த்தையை சேர்த்து வந்த ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை. ஆவ் பிளஸ் ரும். ஆவ் என்று சொன்னால் ஃபாதர், ரும் என்ற வார்த்தை குறித்து சொல்லும் பொழுது அது ஹை ஆர் எக்ஸால்டட், ஒரு உயர்த்தப்பட்ட, ஓரளவு நல்ல நிலையில் இருக்கிற ஒரு தகப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். இப்போ ஆபிராமோட முதல் பேரும் அவருடைய வாழ்க்கையும் பொருந்துதான் பாருங்களேன். ரொம்பவே நல்லா பொருந்ததில்லை. ஏன்னா நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க, ஆபிராம் சீமானாக இருக்கிறான், நல்ல பணக்காரராக இருக்கிறார், அவருக்கு கீழே நிறையா சர்வன்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லா விதத்திலும் அவர் மிகவும் நல்ல ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு தகப்பனாக தான் இருக்கிறார். அப்போ அவரோட பேருக்கும் அவருடைய லைஃப் ஸ்டைலுக்கும் மேட்ச் ஆகுது, அவரோட ஐடென்டிட்டி கரெக்டாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட இல்லாத ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை இல்லாததுனால ஆபிரகாமும் சாராளும் இணைந்து ஒரு திட்டம் செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவரிடமா இருந்த ஒரு எகிப்து தேசத்து அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டார்கள். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார்கள். இந்த சம்பவம் முடிச்ச பிறகு தான் இப்போ ஆண்டவர் வந்து ஆபிரகாமை கூப்பிட்றாரு. ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உன்னோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் உண்மையுள்ள தேவன், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லிட்டு முக்கியமாக ஒரு காரியம் பண்ணுறார். என்ன பண்ணுறார் ஆண்டவர்? ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, இனிமேல் உன் பேர் ஆபிராம் இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்? ஆபிரஹாம். இப்போ தான் பார்த்தீங்க, ஆபிராம்னா பேர் மேட்ச் ஆகிடும், ரைட்? ஆபிராம்னா உயர்த்தப்பட்ட தகப்பன். யாராச்சும் உங்கள் அவரை பார்த்து, பிரதர் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் ஆபிராம், பரவாயில்லையே உங்கள் பேருக்கு ஏற்றாப்புல நீங்கள் இருக்கிறீங்க, ரைட்? இப்போ ஆபிரஹாம் நீ ஆண்டவர் மாற்றுறார். ஆபிரஹாம்னு என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளுக்கு, ஆஃப் பிளஸ் ஆக்சுவலி ஹாமோன் அப்படின்ற வார்த்தையினுடைய சுருக்கம் என்று சொல்கிறார்கள், ரைட்? ஆஃப் பிளஸ் ரஹாம்ன்ற மாதிரி திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். இப்போ யாராச்சும் வந்து மறுபடியும் இப்போ ஆண்டவர் பேரை மாற்றின பிறகு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லணும்? ஆபிரஹாம். அப்போ மக்கள் கேட்பாங்க, உங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கா, ரைட்? ஸோ அப்போ அவருடைய ஐடென்டிட்டியை அந்த ஆண்டவர் அங்கே மாற்றுறார். ஃபஸ்ட் உள்ள ஐடென்டிட்டி
அவருக்கு ஒரு மேட்சிங்காக ஐடென்டிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, உலகத்தின் அடிப்படையில் வெல் செட்டில்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ ஆண்டவர் ஒரு விசுவாசத்தின் பார்வையிலே அவருக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறார். இந்த அடையாளத்தை தன்னுடைய பெயராகவே ஆண்டவராய் கர்த்தர் ஆபிரகாமை கேரி ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறார், தன்னுடைய பெயராகவே வைத்துக்கிற சொல்கிறார். அப்படி வைத்துக்கொண்டு ஆண்டு சொல்றது, இப்போ நீ விசுவாசமாக நீ அறிக்கைட்டு கொண்டே இருக்கணும். உன் பேர் என்ன கேட்டான்னு சொல்லணும், ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு மட்டும் பேர் மாற்றலை, சாராளுக்கு பேர் மாற்றுறாரு. பாருங்களேன், சாராளுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்? பின்பு தேவன் 15வது வசனத்தில் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். சாராய் இன்னும் இருக்கக்கூடாதான், எப்படி இருக்கணுமா? சாராள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, சாராய் எப்ரேத்தில் ஷார் அப்படின்ற வார்த்தைன்னு சொல்லி பார்க்குறப்ப பிரின்ஸ் அல்லது பிரின்சஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. சாராய் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்பவே என்னுடைய பிரின்சஸ் அப்படின்னு அர்த்தம், என்னுடைய ராணி, அந்த மாதிரி என்னுடைய இளவரசி அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்குது. சாராள் சாராயினுடைய ஆரம்ப காலகட்டம் ஒரு ஆபிரகாம் வீட்டிற்கு மட்டும் அவள் ஒரு இளவரசியை போல, ஒரு முக்கியமானவளை போல இருக்கிறாள். ஆண்டவர் சொல்றார், இல்லை, நீங்கள் உடன்படிக்கையின் மக்கள், உங்களை கொண்டு நான் பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். இந்த சாராய் உங்கள் வீட்டினுடைய தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாத்திரம் இராமல் இந்த பூமியில் உள்ள அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாள். எனவே இனிமேல் மை பிரின்சஸ், என்னுடைய இளவரசன் இல்லாமல் த பிரின்சஸ் என்ற மாதிரி சாரானா இப்போ இங்கே மை அடியாயிருது, என்னுடையன்றது அடியாயிருது, பிரின்சஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்னுடைய இளவரசி அப்படின்ற அந்த அடையாளம் மாதிரி இளவரசி அல்லது ராணி அப்படின்ற ஒரு அடையாளம் வந்துவிட்டது. நீங்கள் அதுக்கு அப்படியே மேட்சிங்காக இருக்க பாருங்களேன். அடுத்த ஆண்டவர் அவளை குறித்து சொல்வது, நான் அவளை ஆசீர்வதித்து 16வது வசனத்தில் அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும். மேட்ச் ஆகுதா? சாராளின் மூலமாய் பிறக்கப் போகிற குழந்தைகள் இப்பொழுது அவர்கள் அநேக ராஜாக்களாக இருக்க போகிறார்கள். தாவீது வம்சத்தில் வந்த ஒவ்வொரு ராஜாக்களும் இவனா யாரு? இவர்களுடைய மூதாதையர்கள் யாரு? ஆபிரகாம், சாரா. அப்ப சாராளை அநேக ராஜாக்களுக்கு ஒரு தாயாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். இன்னைக்கு ஆண்டவராய் கர்த்தர் இதன் மூலமாய் நம்மிடமாய் என்ன பேசுகிறான்னு சொன்னால், நமக்கென்று நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய அடையாளத்தை நம்ம வைத்துக் கொள்வதுண்டு. ஓகே, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது, இந்த மாதிரி பொருளாதார குறைவு இருக்கிறது, என்னிடத்தில் சில திறமைகள் இல்லை, என்கிட்ட அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து நாம் மதிப்பிட்டு சில காரியங்களை நாம் முயற்சிப்பதுண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய அடையாளத்தை நாம் சுருக்கிக் கொள்ளாமல், ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன திட்டமிட்டிருக்கிறார், அவருடைய திட்டத்தில் நான் எப்படி இணைய வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே போல் அவருடைய திட்டத்தை விசுவாசித்து அதை அறிக்கையிட்டு தைரியமாக செயல்பட வேண்டும் என்றும் ஆண்டவராய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான காரியம் இருக்குது. நீங்கள் பழைய பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நேரங்களில் ராஜாக்கள் தான் தங்களுக்கு கீழாக இருப்பவர்களுக்கு, தங்கள் கீழாக பணிபுரியவர்களுடைய பெயரை மாற்றுவார்கள். நீங்கள் முக்கியமாக தானியேல் புஸ்தகத்தில் பார்த்துருக்கீங்களா? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுக்கெல்லாம் பெயர்கள் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன ஒரு அர்த்தமும் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆபிரகாமும் சாராளும் தேவனை தங்கள் வாழ்க்கையிலே ஒரு ராஜாவாக பார்த்து அவருடைய திட்டத்திற்கு கீழ் தங்களை அடக்கி வாழ்வதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ they have given their permission to God, right? அவர்கள் ஆண்டவருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் எதை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம் அதை மாற்றும். and they have accepted it, right? அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. வேதத்தினுடைய பகுதியில் பாருங்கள், அடுத்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தான் வரும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் விசுவாசமாக தான் இருக்கிறார். அதனால நீங்கள் ரோமர் 4வது அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பவுல் பேசுகிறார். ஸோ இன்றைக்கும் ஆண்டவராய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்களும் நானும் இந்த தேவனை நம்பி விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த 2 காலங்களிலே நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையில் நம்முடைய அடையாளத்தை வைத்துக் கொள்ளாமல், அவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த அடையாளத்தில் இணைந்து நாம் ஓட பழகுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.